யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ஐயா. என் பேர் பிரபா சுந்தர்ராமன். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சுவாமிகிட்ட வந்து 1978லேருந்து சுவாமிகிட்ட நாங்கள் வந்துட்டுருக்கோம். ரொம்ப சுவாமிகிட்ட ஈடுபாடு எங்களுக்கு இது உண்டு. அப்போ அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து 91ல் நான் திருவண்ணாமலை வந்து செட்டில் ஆகிட்டேன். அப்போ சுவாமிக்கு வந்து டெய்லி காலம்பரையும் சாயந்தரமும் அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன். சில நாளைக்கு வாங்கிப்பார், சில நாளைக்கு வாங்கிக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது 93ல் அவருக்கு திடீர்னு உடல் நலம் கொஞ்சம் இதுவாக போயிடுது. அப்போ வந்து அவரை வந்து நான் தேவகியம்மாவும் நானும் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். என்னுடைய கணவரும் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அப்போ தேவகியம்மா வந்து நீங்கள் சுதாமாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ உடனே நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு நானும் கூப்பிட்டேன். அப்போ வந்து தேவகியம்மா வந்து இல்லை, உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப தள்ளி பின்னாடி சுவாமிக்கு போகணும், கஷ்டமாக இருக்கும், சுதாமானா எல்லாம் உள்ளேயே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உடனே நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ சுவாமி வந்து தேவகியம்மாவுக்கு வந்து அங்கே உனக்கு யாரும் இல்லை, நீ தனியாக இருக்கே அப்படின்னார். அப்போ தான் நான் உடனே சொன்னேன் சுவாமிகிட்ட, நான் வேணால் தேவகியம்மாவுக்கு ஹெல்ப்புக்கு வரேன் சுவாமிஜி அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு உடனே அன்றைக்கி நைட்டே 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பி எல்லோரும் அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அப்படி இருக்கும்போது 94 அப்புறம் உடம்பு சாதாரணமாக எடுத்து சாமி ஜெயந்தியெல்லாம் கொண்டாடினோம், எல்லாம் பண்ணினோம். 94ல் வந்து ஜனவரி 4 அன்னைக்கு தேவகியம்மாவோட பர்த்டே. அது எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நான் சுவாமிக்கு கார்த்தால 7 மணிக்கு ஏதோ கொண்டு வந்து கொடுக்க வரும்போது சுவாமி என்ன கேட்டார், பிரபா இன்னைக்கு தேவகிக்கு பர்த்டே அப்படின்னார். சரி சுவாமிஜின்னேன். அப்போ நம்ம என்ன செய்யலான்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், சுவாமி ஸ்வீட் வேணால் பண்ணலாம் அப்படின்னேன். உடனே அவர் வந்து அதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் இருக்கான்னு கேட்டார். சக்கரை மட்டும் வாங்கணும் சுவாமிஜி, நான் எடுத்த மாதிரி ராஜேந்திரன்ட்ட போய் வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ டைம் வந்து 7:30 மணிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் எந்த கடையும் திறந்துருக்காது. அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவன் சொன்னால் எந்த கடையுமே திறந்துருக்காது அப்படின்னு சொல்லும்போது, நீ எந்த கடை திறந்துருக்கோ எந்த கடையிலாவது நீ போய் கொஞ்சம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவன் வாங்கிட்டு வந்தப்பறம் அதை வந்து நான் சமையல் மேடையில் வச்சுட்டு ஸ்வீட் செய்யறதுக்கு ரவையை கொஞ்சம் மறுத்துட்டே இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு தேவகியம்மா அந்த பக்கம் வந்து அதை பார்த்தாங்க. அந்த பொட்டலத்தை பார்த்தோன்னே, ஐயோ பிரபா அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னே புரியவே இல்லை. என்ன அப்படின்னு இவங்க உடனே இந்த பொட்டலத்தை எடுத்துட்டு அந்த சாமி உள்ளே உட்காந்துருந்தாரு, அங்கே எடுத்துன்னு போயிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்னங்கன்னு கேட்டுன்னு ஓடினேன். வந்து நீ இதை பார்த்தியா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உடனே நான் வந்து பார்க்கவே இல்லையே, எனக்கு வந்து தெரியாதே அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து சுவாமிகிட்ட காமிச்சோன்னே சுவாமி அதை மெல்டாக பிரி அப்படின்னாரு. ஒன்றும் ஒரு இது கீழ்ச்சல் இல்லாமல் நல்லபடியாக பிரித்து சர்க்கரையை கொட்டிட்டு பார்த்தாக்கா உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து அந்த காலத்தில் அப்போல்லாம் வந்து நமக்கு சாமான் கட்டி கொடுக்குறதா பேப்பர் பேக்கில் தான் கட்டி கொடுப்பாங்க. அது வந்து கல்கி வார இதழில் வந்து இது அதில் வந்து பப்பா ராமதாஸ், மாதாஜி கிருஷ்ணாபாய், சச்சிதானந்த சாமிஜி 3 பேர் ஃபோட்டோவும் அதில் போட்டிருந்தோன்னே அப்போ உடனே சுவாமி சொன்னார், இது வந்து இந்த 3 பேரும் உனக்கு வந்து உன்னுடைய பர்த்டேக்கு உன்னை பிளஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். உடனே வந்து ஒரு பேப்பரை எடுத்து தேவகியம்மாவை வந்து அவங்களுடைய பர்த்டே இயர், அந்த டேட்டு எல்லாம் எழுதி அப்படியே அதை வந்து அங்கே ஷைனில் வைக்க சொன்னார். வச்சாங்க. இந்த பேப்பரையும் ஷைனில் வைக்க சொன்னார் வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்வீட் பண்ணி எல்லாருக்கும் வரவங்க எல்லாருக்கும் கொடுத்தேன். மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் பண்ணினோம். योगिराम सूरत कुमार जय गुरुराया।